அதாவது கட்சி பலப்படணும், பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கணுன்றதுல செங்கோட்டையன் உறுதியாக இருக்காது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் எடப்பாடி அதில் வந்து தெளிவாக இருக்கார், அதை வந்து சேர்க்க மாட்டேன், அதாவது எக்ஸப்ட் 3 பேர், தினகரன், சசிகலா அண்ட் ஓபிஎஸ் 3 பேர் சேர்க்க மாட்டோம், மற்றவங்களாம் சேர்த்துக்கிறோன்றார். ஆக்சுவலாக செங்கோட்டையன் சொல்கிறார், நீங்கள் எல்லாருக்கும் அழைப்பு கொடுங்க, எல்லோரும் வந்து சேரட்டும் அப்படின்னாரு. அதுவும் இந்த பார்லிமெண்ட் தேர்தலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படுதோல்வி அடைஞ்ச பிறகு இந்த குரல் வந்து இன்னும் கட்சிக்குள்ளே வலிமையாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து கட்சி ஒன்றுபடணுன்ற குரல் வலிமையாக இருக்குது. அதை வந்து செங்கோட்டையன் பல தடவை வந்து இன்டைரக்டாகவும் எடப்பாடிக்கு சொல்லிட்டார். இதுவே இதே மாதிரி போயிருந்தோம்னா நம்ம வந்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஆட்சியை பிடிக்கிறது இல்லை, எதிர்கட்சியாக கூட வர முடியாது. அதனால் கட்சியை வந்து இமீடியட்டாக பலப்படுத்தணும். ரெண்டாவது, நீங்கள் எந்த கட்சியோட கூட்டணி பேசினாலும் நம்மளுடைய பலத்தை பொறுத்து தான் நம்ம சீட்டு கேட்க முடியும். அதனால் பலவீனமாக இருந்தால் நம்மளால் சீட் கேட்க முடியாது அப்படின்ற ஒரு பாயிண்டில் நம்ம ஒன்றுபடணுன்றதை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அந்த விஷயத்தையும் வந்து எடப்பாடி வந்து காது கொடுத்து கேட்கறதுக்கு ரெடியாக இல்லை. அவருக்கு இவங்க இந்த 3 பேர் சேர்க்கறதுனாலே அவருக்கு ஒரு அலர்ஜியாக இருக்குது. ஏன்னா சேர்த்தா நம்மளை எப்படி ஓவர் பவர் பண்ணிவிடுவாங்க, நம்மளை மீறி இவங்க செயல்படுவாங்க, நம்மளை ஓரம் கட்டிடுவாங்கன்னு ஒரு பயப்படுறார். நம்ம குருவி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ தான் நம்ம ஒரு மாதிரி தலைமையாக உருவாகிருக்கோம், நம்ம தலைமைக்கு இவங்க வேட்டு வச்சுருவாங்கன்ற ஒரு பயம் அவருக்கு இருக்குது. ஆனால் வரப்போகிற தேர்தலில் இவர் ஜெயிக்கலைன்னா இவர் தலைமைக்கு தானாக வேட்டு வந்துடுன்றதான் உண்மை. அது இவருடைய தலைமைக்கு வந்து ஆபத்து வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா இந்த வரப்போகிற தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்வாசாவா தேர்தலாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அதில் வந்து அவர் வந்து வெற்றியை படைக்கலைன்னா நிச்சயமாக இதுவரையும் பொறுமையோடு அவர் கூட இருக்கிற பல பேர் வெளியில் போகிறதுக்கான, இல்லை இவரை ஈர்த்து கலக குரல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.